தம்பி இந்த சீமக்கரை தூர போடும் கூட அடிப்பாங்க. என்ன வெத்தலை வைக்க வந்தியா நீங்க? அப்பல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு தபேலாக்காரர் எப்படி ஆகலாம்? என்ன பணியார சட்டி 4 வச்சிருக்கேன், எங்கிட்டனாலும் பணியார வித்து கூட பொழைச்சிக்கிருவேன். என்ன சொல்ல வர? ஒரு நாதஸ்வரக்காரர் எப்படி ஆகலாம்? சரி, ஏன்னா சிலம்பங்கம்பு வச்சிருக்காரு, எங்கிட்ட சொல்லட்டி அடிச்சிருவாப்புல. நீங்க ஒரு பாடகர் எப்படி ஆகலாமா? அதுக்காண்டி நீ வெத்தலை வைக்க வந்தீங்க. நீ என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? என்ன தப்பா சொல்ல? நான் மதுரையில பஸ் ஏறினதுல இருந்து இத்தனை ஊர்ல பஸ் நின்று வந்துச்சு. சரி, அதனால இத்தனை ஒரு வெத்தலையை சொல்லிட்டேன். வேற என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? அதான் சொன்னியா? யாருடைய கச்சேரிக்கு வந்திருக்கோம்? யாருடைய கச்சேரிக்கு வந்திருக்கோம்? யாரெல்லாம் வந்திருக்கா தெரியுமா? யாரு வந்திருக்கா? யாரு வந்திருக்கா தெரியுமா? சன் டிவி ப்ராப்ளம், விஜய் டிவி ப்ராப்ளம், கே டிவி ப்ராப்ளம், அவங்க அப்பத்தா ஓட்ட டிவி ப்ராப்ளம் போறாங்க. ப்ராப்ளமா? எல்லாம் பிரபலம்டா. என்ன முட்டனாக்க முடியாது பிரபலம்? என்ன சொன்னீங்க? பிரபலம் சுவாமி. அந்த பலகாரம் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. அது வந்து குடுக்கறதெல்லாம் இல்ல, அது வந்து ஒரு வெற்றி, புகழ். புகழ் என்றால் டிவிக்கு போய் புகழ் பெற்று பேர் வாங்கி அப்படி புகழ் பெறுறது. புகழுக்கு வேற பேர் இருக்கா? ஃபேமஸ். ஃபேமஸா? சாமி இவரன் இப்படி இருக்காரு, இன்னமா ஃபேமஸ் போற சாமி. என்ன தப்பா பேசக்கூடாது, வாங்க இங்க. சைஸ் எத்தனை உங்களுக்கு? எத்தனை? நாதசரக்காரர்களாம் 4XL. எனக்கு கிடைக்குதா மணி? லேசா குடி என்ன இன்னைக்கு தான் வந்திருக்க? எனக்கெல்லாம் XXL. அத்தாடி சாமி, அது வந்து ஃபேமஸ். ஃபேமஸ் ஆனவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. யாருடைய கச்சேரிக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க? எப்படிப்பட்ட ஆளு? என்ன யாரோட கச்சேரி நடக்குது? ஆமா, நம்ம மூஞ்சி எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆமா, எல்லாரும் மூஞ்சி எப்படி இழுச்சுக்கிட்டு இருக்குன்னு மேடையில. பெண்கள் எப்படி? ஆமா ஆமா, அவங்களோட பெண்கள் வச்சிருக்காங்க. அதனால யாருடைய கச்சேரிக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க எடுத்து சொன்னதானே தெரியும்.